ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அம்மினி தமிழோட இணைவோம். இன்றைக்கி அம்னி பிரபு விலாகில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. கால் வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த காலை ஃபஸ்ட்டு மேலே இருக்குது இல்லைங்களா, சுட்டு தருவாங்க இல்லைங்களா, அந்த கருப்பாக இருக்கிறத ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா குழம்பு டேஸ்ட்டாக வராது. அதனால் என்ன பண்ணிடணும், ஒரு கத்தி வச்சு லைட்டாக நம்ம பீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லைட்டாக பண்ணிங்கனாவே அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஆனால் அப்படியே வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீனாக வந்துடும். நான் இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் 2 பக்கம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா, கத்தி வச்சு க்ளீன் பண்ண காலை இப்போ நம்ம கல்லுப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணோம். கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மாவு பிசைகிற மாதிரி, சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை பிசைஞ்சு கழுவுங்க. எங்கேயாவது ஒட்டி இருக்கிறது, ஒரு சிலது வளாமல் இருக்கிறதும் க்ளீனாக வந்துடும். ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் மஞ்சள் உப்பு சேர்த்துக்கோங்க. 2வது டைம்லாம் நார்மல் வாஷ்லேயே நல்லா க்ளீனாக வந்துடும். பாருங்கள், க்ளீனாக வந்துடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதெல்லாம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காலெல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் பாதி வெங்காயம் மட்டும் குட்டி குட்டியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1, அதை குட்டி குட்டியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த காலுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள். இந்த குழம்பு வைக்கிறதுக்கே தேவையான மஞ்சள் இவ்வளோ தான், அதுக்கு மேலே மஞ்சள் சேர்க்காதீங்க. அப்புறம் 3-4 புதினா இலை சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 to 15 விசில் விடுங்க. இல்லை 10 விசில் விடுங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் 10 விசில். எடுத்து பார்த்தீங்கன்னா அது இப்படி தள்ளனா அந்த கால்லேருந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணி வரணும். இல்லைங்க 10 விசில் வச்சும் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 4-5 விசில் சேர்த்து வச்சுக்கோங்க. எனக்கு 11 விசிலே கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் போதும் குக்கிங் ஆயில். 2 பிஞ்சு பட்டை, 4 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரு 1/2 இன்ச்சு பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ சேர்த்து அது பொரிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அது லைட் ப்ரௌன் கலர் வந்த பின்னாடி தான் நம்ம அதில் தக்காளி சேர்க்கணும். நல்லா வதக்கி விடுங்க, கைவிடாமல் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்ட பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா ரெண்டும் சேர்ந்து வதங்கி வரணும். அதாவது மேஷ் பண்ணால் மேஷ் ஆகணும். இப்படி நம்ம பிசுக்கி விட்டால் இது ஆகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வதங்கி வந்த பின்னாடி தான் நம்ம அதுக்கப்புறம் எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோமா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்குனது சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க, கைவிடாமல் வதக்குங்க. இது எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்ட பின்னாடி தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கின பின்னாடி இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் காய் வெந்துடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டு இப்போ பாருங்கள், அந்த ஸ்கின்னை நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்படியே மொத்தமாக வந்துடும். இதுதான் நல்லா கால் வெந்து வந்தது. ஓகேவா, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் குக்கரை. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கிடுறோம்.
வதங்கிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீவல்னு ஒரு 10-15 குட்டி குட்டியாக கட் பண்ண பீசஸ் நம்ம வந்து இது சேர்த்துக்கிறோம், கோகோனட் சேர்த்துக்கிறோம். கோகோனட் சேர்த்து வதங்கின பின்னாடி ஒரே ஒரு ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஒரு 15 புதினா மட்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 5-6 பல் வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பின்னாடி 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனும், மிளகாய்த்தூள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூனும், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். மஞ்சள் தூள் வந்து நம்ம வேக வைக்கும் போது சேர்த்த இல்லைங்களா, அதுவே போதும். இப்போ இதெல்லாம் வதக்கணி ஆற வச்ச பின்னாடி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா கால், அதோட அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த மசாலாஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 வேளைக்கு குழம்பு வரணுன்றது கண்டிப்பாக 2 வேளைக்கு வரும். இது ஒரு 2 வேளைக்கு நம்ம டிஃபன் வச்சு சாப்பிட்ணோன்னா 8 பேர் சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னமும் கொஞ்சம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை நாங்கள் சாப்பாட்டுக்கும் சாப்பிடன்றவங்க இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இது வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொதித்த பின்னாடி இறக்குனிங்கன்னா இந்த பாருங்கள், நம்மளுடைய சுவையான அருமையான மணமான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோ பார்க்க யாமினி பிரபு விலாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மள லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இன்னும் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். அருமையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.